Hey guys, welcome and welcome back to my channel Stylish and Machi. So நம்ம இன்னைக்கு viral ஆயிட்டு இருக்க இந்த latte makeup look தான் பார்க்க போறோம். So இந்த latte makeup look பாத்தீங்கன்னா என்னோட typical go to makeup look. ஏன்னா it's morely brown eyes, brown lips அப்படின்னு சொல்லிட்டு dusky skin tone ரொம்ப காம்பன் பண்ற ஒரு makeup look. So அதன் tutorial தான் நம்ம இதல பார்க்க போறோம். நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா 22 ஜூலைலேருந்து 26 ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூட்டி சேல் வந்து போயிட்டுருக்கு. அப் டு 80% ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸில். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நிறைய டார்க் ஸ்கின் மாடல்ஸோ இல்லை டார்க் ஸ்கின் பீப்புளோ என்னால் பார்க்கவே முடியாது. சோஷியல் மீடியாலும் சரி, என்டர்டைன்மெண்ட் மீடியாலும் சரி, அதுக்கப்புறம் மாடல்ஸும் சரி, நான் யாருமே வந்து அவ்வளோ டார்க் ஸ்கின் பீப்புளை வந்து பார்த்தது கிடையாது. ஸோ நான் பார்த்த ஒரே பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரே பர்சன் பார்த்திங்கன்னா வந்து அர்ச்சனா அகில்குமார். ஷீஸ் அ சப்யசாச்சி மாடல். உங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்ட முதல் விஷயம், இப்போவும் கேட்டுட்ருக்க விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் டார்க் ஸ்கினை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அது வந்து ஒரு நாள் நடந்த விஷயம் கிடையாது. நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் ஏன் டார்க் ஸ்கின் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டுச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4 to 5 years பார்த்திங்கன்னா வந்து நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் யூஸ் பண்ணாத க்ரீம் கிடையாது, நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது என் ஸ்கின் கலர் மாற்றுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து என் ஸ்கின்னை அக்செப்ட் பண்ணி ஒரு 6 or 8 months கழிச்சு தான் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் ஜர்னி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதை பற்றி நான் நிறையா நம்ம சேனலில் வந்து பேசுறது கிடையாது. ஏன்னா வெளியேருந்து உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா, இவங்க ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க ஈஸியாக வந்து இதை வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரகிளெலாம் பார்த்திங்கன்னா நானும் வந்து என் டீன் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் நம்ம ஆஸ் அ டீனேஜராக நம்மளுக்கு வந்து நம்ம யங்கு நெய்வாக இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ விவரம் தெரியாத போது ஏன் நம்ம ஸ்கின் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா, நம்ம ஸ்கின்னை நம்ம எங்கேயும் பெரிய இடத்துல பார்த்ததில்ல, ஒரு டெலிவிஷன் டிவியில் பார்த்ததில்ல, ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீரியலில் பார்த்ததில்ல, ஒரு மூவிஸில் பார்த்ததில்ல, ஒரு மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் அது மாதிரி பார்த்ததில்ல. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின் கலர் ரெப்ரஸன்டேஷன் எங்கேயுமே இல்லையே. நம்ம பார்த்த எல்லா ஃபேரி டேல்ஸும் சரி, சிண்ட்ரெல்லா, ஸ்னோ ஒயிட், ரப்பன்சல், அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேரி பிரின்சஸும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேஸ் ஸ்கின் டோனாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ தான் அதெல்லாம் மாறிட்டு வருது. இந்த ரெப்ரஸன்டேஷன் இல்லாததுனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்னே வந்து இன்ஃபீரியராக ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த டீன் வயசில் வந்து என்ன சொல்கிறது, இப்படி இருந்தால் தான் அழகு, இப்படி இருந்தால் தான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றி வரதுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் மாறினாலும் பார்த்திங்கன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க வந்து மாற மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து உங்களை இன்னும் புட் ஆன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய டிஎம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து என் ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, என் ஃபேமிலியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என் ஹஸ்பண்டை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஸ்கின்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் கூட சுற்றி இருக்கவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து கஷ்டமாக இருக்குது. நான் வந்து டார்க் ஸ்கின் போர்ட்ரேயல் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை வந்து என்டர்டைன்மெண்ட் மீடியாவில் டிவிஸில் மூவிஸில் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டார்க் ஸ்கின் பொண்ணு பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து வந்திருப்பா, இல்லை ரொம்ப வந்து டம்மாக இருப்பா, படிப்பறிவு இல்லாமல் இருப்பா. இப்போ கூட நிறைய சீரியல்ஸ் நம்ம வந்து பேசலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸ், இந்த விஜய் டிவி சீரியல், சன் டிவி, இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா வந்து அழகாக இருக்க பொண்ணை பார்த்திங்கன்னா வந்து நல்லா படிச்சிருப்பா, என்ன சொல்கிறது ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் மாதிரி தான். அவள் வந்து நல்லா வேலையில் இருப்பாள், அவளுக்கு நல்ல ஹஸ்பண்ட் இருக்கும், அவளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஈஸியாக. ஆனால் வந்து டார்க் ஸ்கின் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா படிப்பறிவு இருக்காது, ஒன்று வந்து மெய்டாக இருப்பாங்க, வீட்டு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து பொர்ட்ரேல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து எப்படி வந்து அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும், அப்போ வந்து எப்படி வந்து அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நார்மலைசேஷனே இல்லை, லைக் இது நார்மல் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியல. அதனால தான் வந்து இந்த அக்செப்டன்ஸ் வர்றதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கிற டைமில் எனக்கு ஒரு ஈவெண்ட் வந்தது. ஸோ அந்த ஈவெண்ட் நான் அட்டன் பண்ணுறதுக்காக போனேன். காலைல நான் 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காக போகணும். அங்கே ஒரு 20 பேர் 30 பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்து வேனில் ஏற சொல்லிட்டாங்க அந்த ஈவெண்ட் எடுத்து போகிறதுக்கு. ஆனால் என்னை மட்டும் பார்த்திங்கன்னா நிற்க வச்சிட்டாங்க. ஆனால் நான் தான் இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிருந்தேன். அந்த ஈவெண்ட் மேனேஜர் வந்து என்கிட்ட கேட்டது என்னென்னா, மேக்கப் ஏதாவது வந்து பேக்கில் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் இல்லை நான் ஆல்ரெடி மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அப்படியா மேக்கப் போட்டும் நீங்கள் வெள்ளையாக தெரிகிற மாதிரி இல்லையே, நான் மேக்கப் கிட் வேணால் கொடுக்கவா, நீங்கள் இன்னும் வந்து போடுறீங்களா மேலே, இன்னும் கொஞ்சம் கலராக தெரியணும், அப்போ தான் இந்த இவெண்ட்லாம் இது பண்ணுவாங்க, எல்லாம் வந்து கிளையன்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் அந்த இடத்த விட்டு உடனே வந்து வந்துட்டேன், எதுவும் பேசலை. அன்றைக்கி நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் இந்த ஸ்கின்னில் பிறந்ததுக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோம், ஆனால் இப்போ நம்ம ஏற்றக்கூட மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்குன்னு வந்து நான் உடஞ்சி போய் ஒரு நாள் 2 நாளாக கவலைப்பட்டேன். அதுக்குன்னு நான் வந்து என் லைஃப்பில் வேறு திங்ஸ் பண்ணாமல் இல்லை, எனக்கு பிடிச்ச திங்ஸை நான் பர்சீவ் பண்ணாமல் இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணாமல் இல்லை, மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே தான் இருந்தேன். ஸோ அதனால தான் என்னமோ கடவுள் கிருபையில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து
என்ன சொல்கிறது, நான் வந்து டிவியில் பார்த்த பிராண்ட்ஸ், நான் வந்து கடையில் வாங்கின பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கின் டோனுக்கு இந்த மேக்கப் எங்களுக்கு பண்ணி காட்டுங்க, நாங்கள் ப்ராடக்ட்ஸ் அனுப்புகிறோம், இந்த மேக்கப் வந்து எங்களுக்கு பண்ணி காட்டுங்க, உங்கள் ஸ்கின் டோனில் எப்படி இருக்குங்க வியூவர்ஸ்க்கு பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி அவங்க என்ன அப்ரோச் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க என்னோட. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்கள் ஸ்கின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே பார்த்திங்கன்னா போக போக நார்மலைஸ் ஆகி பார்த்திங்கன்னா வந்து சுற்றி இருக்க பீப்புளும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது என்னோட வந்து நம்பிக்கை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மற்றவங்களும் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து ஆண்டிங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு மேக்கப் போட்டு ஆனால் கருப்பாக தான் இருக்க, நான் சொல்லவே இல்லையே மேக்கப் போட்டு நான் வெள்ளையாடுவேன்னு சொல்லிட்டு வெள்ளையாகிறதுக்கு நம்ம யாரும் மேக்கப் போடுறதில்ல. ஸோ என் ஸ்கின் டோனை நான் பெஸ்ட்டாக காட்டுறதுக்கு, என் ஸ்கின் டோனை நான் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, என்னோடய ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் மேக்கப் போடுறேன். ஸோ அதனால் இது மாதிரி ஆன்ட்டிஸ், இது மாதிரி உங்களை பேடாக ஃபீல் பண்ணுற வைக்கிற பீப்புள், இது மாதிரி பேட் வைப்ஸ் வந்து தயவு செஞ்சு வந்து விலகி வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இப்போ என்னால் இவங்களை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். பட் அப்போ எனக்கும் வந்து கஷ்டமாக தான் இருந்தது. அக்செப்டன்ஸ் பொறுமையாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. செல்ஃப் லவ் சம்திங் ரியலி இம்பார்ட்டன்ட். அதை நான் இப்போ தான் என் லைஃப்பில் கற்றுக்கிறேன். என்னடா இது புதுசாக வந்து எப்போவுமே வந்து டுட்டோரியல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த டுட்டோரியல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கே வந்து போர் அடிக்குது. எல்லா டுட்டோரியலும் நான் ஒரே ஸ்டெப்ஸ் தான் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வேறு மாதிரி பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஆக்சுவலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். நான் இனிமேல் நிறைய டாக்டர் டுட்டோரியல்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.